இனிமேல் டிவிகே கட்சியை அசைக்கவே முடியாது. விஜயகாந்த் சமாதியில் விஜயின் சபதம். விஜய் புதிதாக ஆரம்பித்து உள்ள தமிழக வெற்றி கழகம் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட உள்ள நிலையில் கட்சியை வலுப்படுத்தும் பணியில் ஈடுபட்டு உள்ளார் விஜய். உறுப்பினர் சேர்க்கை மற்றும் உட்கட்சி கட்டமைப்பு விரிவாக்கம் தொடர்பான நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் தலைமையில் சென்னையில் பனையூரில் நடைபெற்றது. இந்த கூட்டம் எதற்காக என்று வெற்றி கழக வட்டாரத்தில் விசாரித்த போது தமிழக வெற்றி கழகம் என தேர்தல் ஆணையத்தில் விண்ணப்பித்த கையோடு அறிவிப்பு வெளியிடப்பட்டாலும் விஜய் மக்கள் இயக்கத்தை அரசியல் கட்சியாக கட்டமைப்பு ரீதியாக மாற்றுவதில் பல சவால்கள் உள்ளன. விஜய் மக்கள் இயக்கத்தில் உறுப்பினராக இருக்கின்ற பிற கட்சிகளை சேர்ந்தவர்கள் தமிழக வெற்றி கழகம் என்ற அரசியல் கட்சியில் இணைவார்களா என்ற கேள்வி இருக்கிறது. அதோடு தமிழக வெற்றி கழகத்துக்கு உரிய புது உறுப்பினர்கள் சேர்க்கை வேண்டியுள்ளது. தற்போது விஜய் மக்கள் இயக்கத்தின் மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் மாநில நிர்வாகிகள் கட்சி நிர்வாகிகள் எப்படி வகைப்படுத்துவது என்பதும் இன்றைய கூட்டத்தில் முக்கியமாக விவாதிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே விஜயகாந்த் தனது நற்பணி மன்றங்களை தேமுதிக என்ற அரசியல் கட்சியை உருவாக்கிய போது எப்படி மாடிபிகேஷன் செய்தார் என்பது உள்ளிட்ட விவரங்களையும் விஜய் ஆராய்ந்து வருகிறார். விஜயகாந்த் செய்த செயல்களையும் அவரை தவறுவிட்ட விஷயங்களையும் சரியாக செய்ய வேண்டும் என சபதம் எடுத்துள்ளாராம். விரைவில் விஜயகாந்த் சமாதிக்கு செல்ல இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது.